ஹாய் வியூஸ், இன்றைக்கும் வாங்க நாங்கள் லோப்ஸ்டர் எப்படி சமைக்கிறன்றதை பார்க்கலாம். ஓகே, லோப்ஸ்டர் எப்படி சமைக்கிறன்றதை பாருங்க. நாங்கள் எப்படி ஸ்ரீலங்கன் முறையில் எப்படி சமைக்கிறோம்ன்றதை உங்களுக்கு காட்டுறோம். லொப்ஸ்டரை தண்ணியில் போட்டு அவிய விட்டோம். முதல்ல அவிய விட்டால் தான் இந்த நண்டை வந்து அவிச்சு போட்டு தான் நாங்கள் உடைச்சி கறி காய்ச்சணும். இல்லைண்டா வச்சு உடைச்சோம்னா நண்டில் ஒரு சதயம் இருக்காது. அதனால் நாங்கள் என்ன செய்கிறோம், இந்த நண்டை இப்போ அவிச்சு கொண்டிருக்கோம். பார்த்திங்கன்னா அரைவாசி அவிஞ்சிட்டுது, பிரட்டி விடுறேன்னு பாருங்க. நண்டை பிரட்டி அவிய விட்டுட்டு ஃபுல்லாக அவிக்கணும். நல்லபடியாக அவிய விட்டுட்டு அவிச்சா தான் சதையை அப்படியே கட்டியாக வரும். மாற்றி எடுக்கிறோம் பாருங்க. எல்லாத்தையும் பிரட்டி விட்டுட்டு நல்லா அவிச்சு கொண்டு வந்துட்டு ஒன்று நல்லா கொஞ்சம் ஆறுன அப்புறம் பாருங்க நண்டை நல்லபடியாக அவிச்சு எடுத்தாச்சு. இப்போ அதை உடைக்கணும். நல்லா நண்டையும் உடைச்சி எடுத்துட்டோம் பாருங்க. சதை ஒரு பக்கமாக இருக்குது, ஆனால் நாங்கள் நினைச்ச அளவுக்கு பெரிய சதை இல்லை, ஓரளவான சதை தான். கூதெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டேன். அதாவது நண்டு சமைக்கிறதுக்கு தேவையானது கடுகு, பெருஞ்சீரகம், கொஞ்சம் வெங்காயம், பச்சை மிளகாயும் எடுத்திருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை, 2 தக்காளி, மற்றது கொஞ்சம் பூண்டு எடுத்திருக்கேன். மற்றது சின்ன வெங்காயம் கொஞ்சம் எடுத்திருக்கேன் பாருங்க. மற்றது அதில் வந்து பார்த்திங்கன்னா இது ஜாழ்ப்பாணம் முறைப்படி தயாரிக்கப்பட்ட தூள். மற்ற மஞ்சள், தேவையான அளவு உப்பு. வாங்க எப்படி சமைக்கிறேன்னு பார்க்கலாம். நல்லா எண்ணெய் கொதிஞ்சு கொண்டு வர கடுகு போட்டுட்டு, கடுகு நல்லா வடித்து கொண்டு வர விட்டுட்டு பெருஞ்சீரகம் போட்டு, பெருஞ்சீரகம் நல்லா எல்லாம் ஒரு பொன்னிறத்துக்கு வர விட்டுட்டு நாங்கள் வெங்காயத்தை எல்லாத்தையும் அதோட சேர்த்து வதக்கி போட்டு எல்லாம் இது வதங்கி கொண்டு வர விட்டுட்டு அப்படியே ஒரு கொஞ்சம் தக்காளி பழம், 2 தக்காளி பழம் போட்டு வச்ச தக்காளி பழத்தை இதில் போட்டு நல்லா போட்டு நல்லா வதக்கி போட்டு நல்லா வதங்க விட்டு கொஞ்சம் வதங்கின அப்புறம் நாங்கள் கருவேப்பிலை இருக்குது, வறுத்து வச்ச கருவேப்பிலையும் இதில் ஆட் பண்ணி நல்லா எல்லாத்தையும் உண்டா மிக்ஸ் பண்ணி வதக்குவோம். அந்த தக்காளியிலே இந்த பச்சை தன்மை போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி, எங்களுக்கு தேவையான அளவு தண்ணி, ஒரு நண்டு அவிஞ்சிட்டு தானே, அதனால் கணக்க தண்ணி விடாமல் இருக்கும். தேவையான அளவு தண்ணி அதில் நாங்கள் வச்சுருந்த எங்களோட யாழ்ப்பாணம் முறைப்படி தயாரிக்கப்பட்ட தூள், கரைத்தூள், அதையும் போட்டு எல்லாம் கிளறி விட்டுட்டு கொஞ்சம் உப்பு, தேவையான அளவு கொஞ்சம் உப்பு, எல்லாம் போட்டுட்டு பார்த்திங்கன்னா இதில் நான் நண்டை சதையை புறம்பாக எடுத்து வச்சுட்டு நண்டோட காலுகளை மாத்திரம்தான் இதில் இப்போ ஆட் பண்ணுறேன். நண்டு இந்த காலெல்லாம் ஆட் பண்ணி இதில் வந்து நண்டெல்லாம் போட்டு ஆட் பண்ணி தாண்டி போட்டு கொஞ்சம் அவிய போடுறேன். அப்படியே அப்போ தான் அந்த கரைக்கும் நண்டுக்கும் வந்து ஃப்ளவர் வந்து இதாக இருக்கும். அது கொஞ்சம் புளிக்கு கொஞ்சம் தேசிக்காய் புளி, கொஞ்சம் சின்ன துண்டு தேசிக்காய் புளியை புளிஞ்சு விட்டுட்டு நல்லா கறிக்கு நல்லா கொதிச்சு கொண்டு வர்றது பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு. நல்லா கொஞ்சம் தண்ணி இருக்குது, தண்ணி வற்றிடும் பாருங்க. எல்லாம் தாண்டி கொண்டு வந்துடுது. கறி நல்லா கொதிக்குது, கமண்டு கொதிக்குது பார்த்துங்களா, உங்களுக்கு தெரியும். பாருங்க கறி நல்லா கொதிச்சு கொண்டு வருது. அதை பிறகு நான் சின்ன வெங்காயம், பூண்டும் எடுத்து வச்சிருந்தேன். அதை குத்தி போட்டு, அதாவது நாங்கள் இப்போ சமைக்க கடைசியாக அந்த சின்ன வெங்காயத்தையும் பூண்டையும் குத்தி
நல்லா இடிச்சு போய் தாண்டி போட்டோம்னா அந்த அது இந்த புலவர் எல்லாம் டேஸ்ட் அப்படியே இதில் கரையில் இறங்கும். பாருங்க கறி நல்லா வற்றினோடனே அந்த நாங்கள் உடைச்சி எடுத்து வச்சுருந்த இதை எடுத்து அதோடு ஆட் பண்ணி இதோண்டணும். ஆனால் இதை ஆட் பண்ணப்போ கணக்காக கிண்டக்கூடாது. கணக்காக கிண்டினா சதை இல்லாமல் போயிடும். ஏன்னா கறியோட உடைஞ்சி எல்லாம் கறியோட மிக்ஸ் ஆகிடும். அதனால் கொஞ்சம் மெதுவாக நல்லா இதாண்ட கிளறி விட்டோம்னா சரி. பாருங்க அந்த மாதிரி இருக்க கறி சும்மா டேஸ்டாகவும் இருக்கும். லொப்ஸ்டர் கறி இங்கே லொப்ஸ்டர் இங்கே வந்து பார்த்திங்கன்னா சரியான விலை. நான் லொப்ஸ்டர் பண்ணதுக்கே 35 பவுண்டு ஆச்சு. லண்டன் காசு 35 பவுண்டு. பாருங்க சதை நாங்கள் போட்டோன்னே கொஞ்சம் இதாண்டிட்டு கொஞ்சம் தண்ணி வந்துடுச்சு. அதோட நாங்கள் வந்து கொஞ்சம் இறைச்சி கூட்டு பவுடர் கொஞ்சம் வச்சு போடுறோம். நல்லா இருக்கும். நண்டுக்கு கொஞ்சம் இறைச்சி கூட்டு பவுடர் போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். பாருங்க ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா இது. ஆனால் நீங்களும் லொப்ஸ்டர் சாப்பிட்டீங்கன்னு சொன்னால் எனக்கு இதுக்கு எனக்கு கமெண்டில் எழுதுங்க எப்படி இருக்கும் லொப்ஸ்டர் சாப்பாடு சொல்லி. நண்டு கறி எப்படி இருக்குமெண்டோ எனக்கு இதில் உங்களோட கமெண்டில் எழுதிவிடுங்க ப்ளீஸ்.